அச்சு போலீஸ்க்கு சல்யூட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணுங்க. நல்லா மாட்டி விடுறீங்களா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஆக்சுவலா இந்த டேரை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா ஐயோ இதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனக்கே உள்ள ரொம்ப பயமா இருந்தது. பயப்படாதா? அதனால வந்து இது தப்பு இல்லையே, அவங்க நமக்காக ஒர்க் பண்றாங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு எல்லா டைம்லயும் ஹாலிடேஸ் கூட எடுக்காம அவங்க வந்து சூப்பரா நமக்காகவே இருக்கும்போது நம்ம ஏன் அவங்களுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணி ஒரு சல்யூட் அடிக்க கூடாதுன்னு நானும் அப்படிதான் யோசிச்சேன். இது வந்து நான் ஒரு ட்ரிபியூட்டா தான் பாக்குறேன். அண்ட் இது வந்து ஆக்சுவலா போலீஸ்க்குன்னு இல்ல, போலீஸ்க்கு, வக்கீலுக்கு, டாக்டர்ஸ்க்கு, நர்ஸுக்கு, அந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு, இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி டேரே பார்த்ததே இல்லை, அதனால நான் வந்து பண்ணதே இல்லை. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்த டேர் நான் பார்க்கும்போது ரைட் இதை பண்ணலாமே, இதை ஸ்டார்ட் அப்பாக இருக்குமே தான் நான் நினச்சேன். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும்னு அச்சு நினைக்கிறேன். அச்சோட ஃபேன் நீங்களும் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ கீழே நீங்கள் வந்து டாக்டர்ஸ்க்கு, வக்கீலுக்கு, டீச்சர்ஸ்க்கு, நர்ஸுக்கு, அந்த மாதிரி எந்த துறையாக இருந்தாலும் பரவாயில்ல கைஸ், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அச்சு வந்து கண்டிப்பாக போய் பண்ணுவேன். இப்போ போலீஸ்காடா உள்ள பயமா இருந்தாலும் இதனால வந்து அச்சு வந்து கொஞ்சம் கூலா போய் பண்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த டேட்ல வந்து மென்னா உமனா அதெல்லாம் வந்து அவங்க மென்ஷனே பண்ணல கைஸ். ஸோ நம்ம வந்து யாருக்கு வேணா ப்ரப்போஸ் பண்ணலாம். அப்போ போங்க அச்சு ஒரு பொண்ணுகிட்ட போய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் கிடையாது. நான் வந்து யாரை பாக்குறேனோ அவங்க கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண போறேன் கைஸ். என்ன சொல்லி ப்ரப்போஸ் பண்றதுன்னு தெரியல. வாங்க போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போகலாம். கைஸ் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா ரெச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சாம்பிள் கொடுப்பாங்கன்னு தெரியும். இதெல்லாம் சரியில்லை. ஹாய் அண்ணா, சாம்பிளுக்கு தருவீங்கண்ணா? இந்த மிஷினை வைக்கிறீங்க, இந்த மிஷினில் இதை போட்டால் என்ன ஆகும்னு சாம்பிள் பண்ணி காட்டுறீங்களா? ஆமாவா? ஜஸ்ட் ஹாட் ஏர் வரும், சூடான காற்று வரும், மேலே கை வச்சுக்கலாம். ஆமாம். அது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் இருக்குது, வீட்டில் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா எண்ணெய் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவோம், எண்ணெய் பிளாக் ஆகிடும். சிங்கிள் ட்ராப் ஆயில் கிடையாது, ஜஸ்ட் அதுவே வெளியே 30 செகண்ட் 40 செகண்ட் தான், 40 செகண்ட் ரெடி ஆகிடும், அதுவே வெளியே அதானே என்னடா சுண்டலி சொற்றோட சுத்துறேன்னு பார்த்தேன். நம்ம வந்த வேலை முடிஞ்சது. அண்ணா நீங்கள் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அண்ணா. ஐஃபை அண்ணா டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கு அண்ணா சமைக்கும். நீங்கள் அங்கேன்னு பார்த்தீங்க தானே, நான் உங்களை பார்த்தேன். நாங்கள் சாப்பிடுங்க இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம். கைஸ் இங்கே எக்ஸிபிஷன் வந்தீங்கன்னா மறக்காமல் அச்சு பேஸ் வந்தீங்கன்னா இங்கே வந்து டிஸ்கவுண்ட் தர மாட்டாங்க, பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. செம்ம ஸ்வீட்டில் வருது. உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று. நீ ஃபோன் அவை சேர்த்து நல்லா இருக்கு ப்ரோ. ஆஹா கண்டிப்பாக சாம்பிள் தருவாங்க. அண்ணா இது சாம்பிள் தருவீங்களாண்ணா? இது ஸ்பூன் நான் எடுத்துக்கணுமாண்ணா? வேணுமா? ஆத்மே இல்லை இது செம்மையாக இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலையா? பாத்ரூம் எடுத்தீங்கன்னா ஒரே பார்த்தீங்களா? 90s தான் இல்லை எனக்கு தெரிஞ்சுதான் 60s 70s தான் இருக்குமோ. சிகரெட் சாக்லேட் அப்படியா சொல்லுங்கள்? எனக்கு அந்த புளி எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும், அது நல்லா இருக்கும். இப்பயும் அதெல்லாம் நிற்கிறாங்க. ஒரு தடவை சாப்பிட்டேன், சாப்பிட்டதில்ல. அப்போ டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும்னு சொன்னீங்களா? நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. வேற இருக்காது, வேற ஏதாவது? என்னது கலர் கலராக போர்டே யார் வைக்கிறாங்க? நான் போர்டை காணும். ஓ இதில் போட்டுக்கணுமா? இது எத்தனை? அது 50 ரூபா வேண்டா. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க? அப்படியா சொல்கிறேன். சூப்பராக இருக்கும். இது என்னதுண்ணா? அது உனக்கு பிடிக்குமா? உனக்கு பிடிக்குமாடா? அவனுக்கு பிடிக்குமா? ஏன்டா நானே எனக்கு இது பால்கோவா. இது எத்தனை அண்ணா? 60
அண்ணா இதெல்லாம் வாங்கினா இது ஃப்ரீயா கொடுப்பீங்களா? கடைக்காரா ஆனால் 20 rupees கம்மியாக இருக்கு. பரவாயில்ல வேணா ஒரு ஐட்டத்தை குறைச்சிடலாம் தான். பரவாயில்ல நான் காசு கொடுத்துருவேன். 100 ரூபாய் ஐட்டம் கொடுத்தேன். 100 ரூபா இருக்கா? ஓடுறேன். இன்னொரு 100 ரூபாய் இருக்கா? 20 rupees நான் சொல்றேன் 100 rupees. இது உங்க காசாரா? கஷ்டப்பட்டு காசு தான். இதுனா கட்டுறேன். தேங்க்யூ அண்ணா. ஓய் நைஸ் கீப் இட். ஆனா அவங்க பிரிங்கடா கையில கிடைக்காது அப்புறமா. எனக்கு கைஸ் நான் இதான் வாங்குனேன். என்ன வாங்குனே எனக்கு தெரியலையே. சூப்பர்ல வாங்குனேன். பால் போறதானே கேட்டேன். அப்ப நான் என்ன கேட்டேன்? நீ என்ன கேட்ட? நான் என்ன கேட்டேன்? நீ எதுவுமே கேட்கல. நான் சொல்றதானே கேட்டேன். எடுத்துக்கோ நீ தான் மேட்ச் பண்ணி கேட்ட. இல்ல சொன்னடி வாங்க நான் பால் குடிக்கிறேன். அதான் நான் 50 போடுறேன். உங்களுக்கு நாங்கலாம் சிகரெட் வச்சு சார். சிகரெட் வச்சு புடிக்கு பசங்களோட சேர எத்தனை சொல்றீங்க? எனக்கு கொடுக்குறா நான் உனக்கு கொண்டு கொடுக்குறேன். எனக்கு ஒரு சிகரெட் மாட்டிடுமா? ஐயோ கிட்ட அப்படியே கொண்டு போய் ரெஸ்ட் பாருங்கடா. இல்ல இல்ல ஏய் டேக் 165. அப்புறம் எப்படி அவங்க மட்டும் போகுது? அவங்க ரிவர்ஸ் பண்ணுவாங்களோ? வேலை ரெஸ்ட் துப்புறாங்களோ? இது தேவைதானா? ஒரு விளம்பரம். ஐ காட் திஸ் கைஸ். இதெல்லாம் இருக்கல செம்மையா இருக்கும். இப்பயும் இதெல்லாம் விற்கும். உங்க வீட்டுக்கிட்ட விற்குமா? நீங்க சாப்பிடுவீங்களா அப்படின்றதான் கமெண்ட் பண்ணுங்க. போலீஸ்ல ப்ரப்போஸ் பண்ண சொன்னா கைஸ் நாங்கள் ஒரு சிப்ஸ் வாங்கி சாப்பிடுவோம். டேஸ்ட் வாங்கி மறுபடியும் போய் கேட்டு சாம்பிள் என்ன இருக்கும்? காட்டுங்க. ஒரு சாம்பிள் தான் வேணும் எனக்கு. நாங்கள் 5 பேர் இருக்கோம். 4 இருக்கோம். எனக்கு ஒயிட்டா வைங்கண்ணா. தம்பி எல்லாரும் கவுண்ட் நீங்க வைங்க. தம்பி தப்பு. பயம் இந்த கண்ணாடி ரொம்ப கூலா இருக்குல்ல. இந்த பாட்டு கரெக்டா இருக்கு. ஆனா கண்ணு தெரியல. நீங்க சாம்பிள் தர மாட்டீங்க. வேணுமா வேணாமா? நம்ம வந்து ஒரு போலீஸ் பூத்துக்கிட்ட வரணும். திருவள்ளி கேணி போலீஸ் வர வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைமா போலீஸ் கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுவோம். ஒரு பூனை வச்சுக்கோங்க. அக்செப்ட் பண்ணுங்க. நான் ஒரு யூடியூபர் சார். ஆமா ஒரு பேர் என்னன்னா நான் வந்து ஒரு போலீஸ்ல போயிட்டு சல்யூட் அடிச்சுட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவோம். நான் டாரு அரண்மனையா காஞ்சனாவா? ஏன் அப்ப காஞ்சனா சவுண்ட் போகுது இல்ல? கேட்கலாமா? அரண்மனை பேருக்கா காஞ்சனா பேருக்கா? அப்ப ஏன் காஞ்சனா அப்படின்னு இவன் தான் கேட்டான். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. கரெக்ட்டுதானா? அடிக்கடி கொலாபரேஷன் பண்ணிப்பாங்களா? கெட் டுகெதர் மாதிரி ஃப்ரீயா ஒரு வாட்டி இப்படி போயிட்டு வரலாமா? சாம்பிள் பார்க்கலாமா? அவன் இன்னும் திருந்தல மாமா. ஆமா அதனால சாம்பிள் கிட்ட விடுவாரா? கேட்டு பார்க்கலாம். கை சாம்பிள் இருக்கான்னு கேட்டு பாரு. நான் மட்டும் போயிட்டு வரேன். ஒரு வேளை நான் பயந்துட்டேன்னா இவங்க எல்லாரும் வருவாங்க. ஹாய் அண்ணா இதுக்குள்ள எங்களை சாம்பிள் போட்டு கொடுவீங்களா? சாம்பிள் நான் ஒன்று போய் பார்த்துட்டு வந்துனால கண்டிப்பா அழகா பண்றீங்க எல்லாத்தையும். எப்பவுமே பார்ப்பேன். தேங்க்யூ ஸோ மச். இவனை கேட்டுருக்காங்க சாம்பிள். அண்ணா சாம்பிள் நாங்கள் நிறைய பேர் வந்துருக்கோம். நான் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் எங்க அக்கா ரொம்ப தேடி சாரி நான் போய் அடிச்சுடுவேன். சொல்லு. நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து சூப்பரா நம்ம போலீஸை பார்த்துட்டு சல்யூட் பண்ணி அப்படியே அவருக்கு வந்து பூ கொடுக்க போனா அவர் வந்து வேணுமா வீடியோ அப்படி சொல்லிட்டு ரொம்ப கியூட்டா சொன்னாரு. அண்ட் அவர் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து இவங்களை ரொம்ப பிடிக்கும்னா செம்மையா ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த டைம்ல வேணுமோ அப்படியே வந்து செம்மையா நிற்பாங்க. அதனால வந்து அவங்க உண்மையாவே சல்யூட்டை கொடுத்துட்டு அங்கே நான் உண்மையாக தான் போய் சல்யூட் பண்ணேன். இங்கேயும் நான் சல்யூட்டை போட்டு அண்ட் ஒரு போலீஸ்க்கு தான் நம்ம போனோம். அங்கே வந்து நிறைய போலீஸ் இருக்காங்க. பட் சவுண்ட் அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு காப்பி ரைட்ஸ் பிரச்சனை இருக்கு இல்லையா? அப்புறம் வந்து நான் வந்து இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன்.
ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. நம்ம ரொம்ப லக்கி கைஸ். ஏன்னா இந்த வாரத்தோட எக்ஸிபிஷனே முடிஞ்சு சண்டே 14ஓட இந்த எக்ஸிபிஷனே க்ளோஸ் ஆகுதா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஃபைனல் காலுக்கு வந்து பார்த்துருவோம். அதனால வந்து பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸ்டார்டிங்கில் வந்து தான் செமையாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம தான் சொன்னாங்க. பட் டைம் கிடைக்கல. இப்போ தான் அச்சு ஃப்ரீ ஆகிட்டு வந்தேன். அண்ட் இதுக்கப்புறம் என்னென்ன டேர் வர போது உங்களுக்கு பேசுவோம். அதுக்கும் நீங்கள் மறக்காம கமெண்ட்டை போட்டு ஆதரவு கொடுங்க. எட்லீஸ்ட் நாங்கள் வந்து எக்ஸிபிஷன்லேருந்து வெளில வந்துட்டோம். அண்ட் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இந்த டைம் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அண்ட் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திருப்பி நாங்கள் மெரினா பீச்சுக்கே வந்துட்டோம். மெரினா பீச் தான் அதை ஸ்டார்ட்டே பண்ணேன். ஒரு 2 வாரமாக மெரினா பீச் சுற்றிட்டுவோம். மெரினா பீச் வந்து ஸ்டார்ட் பண்ணி தாத்தா எம்ஜிஆர் சமாதியை பார்த்து தான் நாங்கள் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம். ஆக்சுவலாக லேட்டாக தான் போனோம். பட் இருந்தாலும் நாங்கள் வந்து செம்மையாக ஃபன் பண்ணோம். இந்த இடத்துல வந்து அரண்மனை இருந்ததுல கைஸ், அங்கேயும் வந்து உள்ள விட்டாங்க கைஸ். ஸோ ஸ்வீட்டில் என்ன மட்டும் உள்ள விட்டாங்க. இவங்க யாரையுமே உள்ள இல்லை, நீ மட்டும் போங்க சொல்லி சொல்லிட்டாங்க. நான் வந்து செம்மையாக பயந்தேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உள்ள அப்படி இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து காஞ்சனா சவுண்ட்லாம் கேட்டுச்சு. சமீர் சவுண்ட் மாதிரி உள்ள வந்து அரண்மனை சவுண்டு கேட்குதோ இல்லையோ காஞ்சனா சவுண்ட்லாம் கேட்டுச்சு. அந்த இவனுங்க வேறு கத்தி கத்தி பயம் கூட்டிட்டு இருந்தாங்க வெளில. அந்த சவுண்டும் கேட்டுட்டு மாதிரி ஃபன். அந்த தனியாலாம் போல் என் கூட இன்னொரு அக்கா வந்தாங்க. அவங்க எனக்கு ஹாய் சொல்லி பலூன் வச்சுருந்தாங்களே, அவங்களும் நானும் தான். அந்த டேலாம் என்னை முன்னாடி கூட்டிகிட்டு போச்சு. ஆனால் ஒரு இடத்துல ஒரு இடம் ஒழிந்து பயப்படுத்தும் போது நான் அக்கா விட்டு வெளில ஓடி வந்துட்டேன். பயந்துட்டேன், நல்லா வெளில ஓடி வந்துட்டேன். வந்து மெரினா பீச்சில் உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு ஜூஸை கீஸை குடிச்சிட்டு ஏதாவது ஒன்று சாப்பிட்டு. ஆக்சுவலாக சமீர் வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ கேட்டான். வாங்க போகலாம். இதுதான் வந்து சமீர் சொன்ன ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. ஆக்சுவலாக இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து 50 ரூபா. வெறும் ஒரே ஒரு உருளைக்கிழங்கை வச்சு நல்லா இப்படி சுற்றி அதில் வந்து இந்த மாதிரி மயோனைஸ் சாஸை மட்டும் ஊற்றி மிளகா அப்படி போட்டு குத்துறாங்க. என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட். டிவில வருவீங்க தானே? யூடியூப் டிவில போட்டா வரும்ல, அதான் கரெக்டா கேக்குறேன். ஐயோ கியூட். யா கைஸ், கமிங் பேக் டு தி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, பேசாம ஒரு 10 உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்து டெய்லியும் இங்க ஈவினிங்ல கடை போட்டுலான்னு இருக்கேன். கண்டிப்பா அச்சு கடைக்கு வந்து மறக்காம சாப்பிடுங்க. கடை எங்க இருக்குன்னு லொகேஷன் நான் சீக்கிரமா பேக் பண்றேன். 50 ரூபா வாங்கிடு அல்டிமேட்ல. அப்புறம் இன்னும் நம்ம சொன்னாங்க ஒரே மேகி பேக்கெட், அது எவ்வளோன்னு கேட்டால் அதுவும் 50 rupees. இன்னும் பிஸ்னஸாக இருக்கேன். அச்சுவும் பேசாமல் பிஸ்னஸ் பண்ணலாம் இருக்கும். ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வந்து இவனோட ஷேர். ஒரே ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கி அதுக்காச்சும் இவ்வளோ பேச்சு. ஒரே ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கி அதை வந்து நாங்கள் 5 பேரும் ஷேர் பண்ணிட்டோம். இது வந்து கேமராமேனோட பங்கு. ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பி ஜாலியாக வீட்டுக்கு. எக்ஸிபிஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொன்னோன்னா சூப்பர் ஃபன்னாக இருந்தது. செம்ம ஜாலியாக இருந்தது. நாங்கள் வந்து ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்ச நேரம் தான் இருந்தோம். ஒரு 3.5 hours அவ்வளோ இருந்துருப்போம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஆனால் செம்ம ஃபன்னாக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. நாங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நிறைய ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த சாம்பிளுக்கு வாங்கி சாப்பிட்டது. அதுக்கப்புறம் எக்ஸிபிஷனில் எல்லாரையும் மீட் பண்ணது. அந்த டாம் அண்ட் ஜெரி அவங்களாம் மீட் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல என்ட்ரன்ஸ் இருந்தாங்களே டாம் தானே, அவங்களேருந்து கடைசியாக அந்த போலீஸ்க்கு அப்புறமா நம்ம அந்த பலூன் வச்சுருந்த அந்த அக்கா எல்லாரையும் நான் வந்து செம்ம ஃபன் பண்ணேன். அண்ட் எல்லாரும் கூட செம்ம ஜாலி பண்ணேன். எல்லாரும் இன்ட்ராக்ட் பண்ணும்போது செம்ம ஜாலியாக இருந்தது. அண்ட் இதுவுமே எனக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் இன்னொன்று என்னன்னா, சமீர் சார் வந்து இதுக்கப்புறம் பெருசாக வீடியோவில் வரவாடணும்னு நினைக்கிறேன். அவனுக்கு வந்து திரும்பியும் பேக் டு தி ஹாஸ்டல் நினைக்கிறேன். ஃபீல் பண்ணுறேன். ஊருக்கு போகிறான், வீட்டுக்கு ஹாஸ்டலுக்கு போகிறாங்களா அதனால போகிறான். போய் தொலைங்க யார் கேட்டுச்சு கேட்காத மாதிரியே உட்காந்துருக்காங்க. இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சி கிடைக்கிறேன். அச்சுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பராக இருந்தால் அச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாட்டா பாய்.